எங்கள் கூட்டணி பலமான ஒரு கூட்டணி. எங்கள் கூட்டணி எங்களுக்குள்ள நன்றாக புரிதல் இருக்கின்ற ஒரு கூட்டணி. எந்த குழப்பமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகள் வெற்றி பெறும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும். காரணம், 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி. தமிழ்நாடு இதுவரை இது போன்ற ஒரு ஆட்சியை பார்த்தது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கே பார்த்தாலும் மது, போதைப் பொருட்கள் வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசலில் இந்த தலைமுறையை கிட்டத்தட்ட அழிக்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஊழல் பிரச்சனை, நிர்வாகம் இல்லாத ஒரு சூழல், விளம்பரம் மட்டும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் மக்கள் இன்று ஆளுகின்ற திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். எங்கள் கூட்டணி பலமான ஒரு கூட்டணி. எங்கள் கூட்டணி எங்களுக்குள்ள நன்றாக புரிதல் இருக்கின்ற ஒரு கூட்டணி. எந்த குழப்பமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டுமல்ல, எங்கள் கூட்டணிக்குள் கிளை அளவில் ஒருங்கிணைப்பு மிக சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. திமுக கூட்டணி இன்னைக்கு குழப்பமான ஒரு கூட்டணி. இவங்க இருப்பாங்களா, இல்லை இருக்க மாட்டாங்களா, போவாங்களா, வெளியேறுவாங்களா, இது போன்ற குழப்பங்கள்லாம் திமுகவிடம் இருக்கிறது. உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. அதனால் உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகள் வெற்றி பெறும். இன்னும் சொல்ல போனால் திமுக ஒற்றை இலக்கு தான், சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும். அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். நான் மக்கள்னு சொன்னால் நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்கிறேன். அதாவது அனைத்து பாட்டாளிகளும், அனைத்து உழைக்கின்ற வர்க்கம். எடுத்துக்கங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள். ஏன் எதுக்கு இத்தனை பேரும் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க கடந்த தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை வாக்குறுதியிலும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அதில் ஒன்றுத்து கூட நிறைவேற்றலை. அதனால தான் எல்லாமே இன்றைக்கி வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், மருத்துவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், உழவர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அத்துணை உழைக்கின்ற வர்க்கமும், குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஜனவரி மாதம் 5000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஏதோ வந்து அந்த பழைய ஓய்வூதியத்துக்கு மிக சிறப்பான ஓய்வூதியம் என்று சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அரசாணை வரலை. இப்படி எது பார்த்தாலும் ஒரு பொய், ஏமாற்று வேலை தான் இருக்கிறது.